இன்றைய முக்கிய செய்திகள். புதிய குடியரசு துணைத் தலைவராக போவது யார்? சற்று நேரத்தில் வெளியாகிறது தேர்தல் முடிவு. சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வலியுறுத்தல். மனித உரிமை காக்க தவற மாட்டோம் என ஸ்டாலின் உறுதி. வெள்ளப்பெருக்கில் நெற்பயிர்கள் மூழ்கியதால் பெரும் இழப்பு. நிலச்சரிவில் கோயில் கடைகள் புதைந்து போன பரிதாபம். வணக்கம். வணக்கம். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் பதவி வரும் 16ஆம் தேதி நிறைவடைகிறது. புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கர் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திருமதி மார்கரெட் ஆல்வார் நிறுத்தப்பட்டுள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் மொத்தம் 788 இடங்களில் 8 இடங்கள் காலியாக உள்ளதால் 780 உறுப்பினர்கள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 36 எம்பிக்கள் வாக்கெடுப்பை புறக்கணித்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் முதல் ஆளாக பிரதமர் திரு மோடி வாக்களித்தார். முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி, தமிழக எம்பிக்கள் திரு TR பாலு, திரு தயாநிதி மாறன், திருமதி கனிமொழி, திரு தம்பிதுரை, திரு GK வாசன் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். வாக்கு எண்ணிக்கை சற்று நேரத்தில் தொடங்கி இன்று இரவே முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. மக்களவையில் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருப்பதாலும் மாநிலங்களவையில் 91 உறுப்பினர்கள் இருப்பதாலும் திரு ஜெகதீப் தங்கர் எளிதாக வெற்றி பெறுவார் என கருதப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர், தமிழகத்தில் கலைஞர் ஆட்சியில்தான் மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்டதாக கூறினார். அதன் வெள்ளி விழாவில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த திரு ஸ்டாலின், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சமான மனித உரிமைகளை காக்கும் கடமையிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டோம் என்று உறுதியளித்தார். உச்சநீதிமன்றத்தின் கிளை சென்னையில் அமைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் நலனை கருத்திலே கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை சென்னையில் அமைய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழி ஆக்கப்பட வேண்டும். மாநில மனித உரிமை ஆணையத்தில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படுவதுடன் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். எந்த ஒரு தனி மனிதனின் உரிமையும் மீறப்படக்கூடாது, எத்தகைய சமூகமும் எதன் பொருட்டும் இழிவுபடுத்தப்படக்கூடாது, இதற்கு காரணமான யாரும் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிவிடக் கூடாது என்று குறிப்பிட்ட அவர், இவை மூன்றும் திமுக அரசின் மனித உரிமை கொள்கை என்று கூறினார். தமது தலைமையிலான அரசு சட்டத்தின் அரசாக, நீதியின் அரசாக, சமூக நீதி அரசாக செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், குரல் வழி நடக்கும் அறவழி ஆட்சி தமிழ் மக்களின் நலனையே முன்வைத்து செல்வதாக கூறினார். முன்னதாக சிறப்பாக செயல்பட்ட திருவாரூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் விருதுகளை வழங்கினார். விழாவில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் சிறப்பு அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டது. நிகழ்வில் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கவுல், தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் திரு அருண் மிஸ்ரா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு முனீஸ்வர்நாத் பண்டாரி, மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் திரு பாஸ்கரன், சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கும்பகோணம் அருகே வாழை, நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழகம் வந்ததை அடுத்து மேட்டூர் அணையில் இருந்து அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டது. கீழ் அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 2,08,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காட்டு மன்னார்கோவில் அருகே ஓமாம்புலியூர் அடுத்த இலுப்பந்தோப்பு பகுதியில் பழங்குடியினரின் குடிசைகளை சூழ்ந்தது. இதனால் அவர்கள் உடைமைகளுடன் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். மணியாற்று மதையின் வழியாக வெளியேற்றப்பட்ட நீரால் கும்பகோணம் அருகே புத்தூர், கூடலூர், பட்டுக்குடி பகுதிகளில் கொள்ளிட ஆற்றங்கரையோரம் சாகுபடி செய்யப்பட்டிருந்த வாழை மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ஓரிரு நாட்களில் வெள்ள நீர் வடியாவிட்டால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படும் என கூறிய விவசாயிகள் நீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். 3 ஏக்கர் வாழை போட்டிருக்கிறேன். ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டேன். அது ஏற்கனவே தண்ணியில் பாதிப்படைஞ்சு இப்போ தான் மறுபடியும் மருந்து போட்டு இப்போ கொஞ்சம் காப்பாற்றிருக்கோம். இப்போ தண்ணியெல்லாம் மறுபடியும் பாதிச்சிருக்கு. புதுசாகவும் ஒரு 2 ஏக்கர் வாழை போட்டிருக்குங்க. நடவு ஒரு 15 ஏக்கர் நடவு போட்டிருக்கோங்க. எல்லாமே தண்ணியில் முழுகிடுச்சுங்க. இப்போ 2 நாளில் தண்ணி வடிஞ்சுதுன்னா
இந்த ஏரியாவில் உள்ள விவசாயிகள் கொஞ்சம் தப்பிக்கலாங்க. இல்லைன்னா மேலும் மேலும் நாங்கள் இழப்பை தான் சந்திச்சுட்டு இருக்கோம். தொடர் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக கொடைக்கானல் அருகே பண்ணைக்காடு தாண்டிக்குடி செல்லக்கூடிய பிரதான சாலையில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் மரங்கள் அகற்றப்பட்டன. பவானி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் காவிரியை வந்தடைந்ததை அடுத்து பவானி கூடுதுறையில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. ஆற்றில் இருந்த ஆகாய தாமரைகள் பவானி கலிங்கராயன் பகுதியை இணைக்கும் பாலத்தின் அடியில் சிக்கியதை அடுத்து வெளியேற முடியாத தண்ணீர் சுற்றியுள்ள 145 குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. காவிரி நீர் குறைக்கப்பட்டோன்னே குறைஞ்சிருச்சுங்க சார். காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணி ஏறிட்டு இருக்குது. இந்த கூரை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூரைனால அடைச்சிருக்கனால தண்ணி இப்போ வந்து ரொம்ப ஏறுது. இப்போ காலையிலேருந்துமே இப்போ தண்ணி அதிகமாக வரத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க சார். அதனால் வீட்டுக்குள்ளேயே எங்களுக்கு பூந்துச்சு. நாங்கள் இப்போ வந்து கேஸ் ஸ்கூலில் போய் எல்லாம் தங்கி உட்காந்துக்கிறோம். ஒரு 80 பேர் வந்து கேஸ் ஸ்கூலில் போய் தங்கியிருக்காங்க. ஊத்தங்கரை அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் சிக்கிய தனியார் பேருந்தை உள்ளூர் மக்கள் டிராக்டர் உதவியுடன் மீட்டனர். கம்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சுருளி அருவியில் குளிப்பதற்கு 6வது நாளாக தடை நீடிக்கிறது. கோபி அருகே பவானி ஆற்றில் வினாடிக்கு 25,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் யாரும் துணி துவைக்கவோ குளிக்கவோ செல்ல வேண்டாம் என்பதையும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று பரிசல் ஓட்டவும் செல்ல வேண்டாம் என்பதையும் தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று இரு கரையிலும் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் ஆற்றோரத்தில் யாரும் இறங்க வேண்டாம் என்பதையும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. செங்கம் அருகே குப்பநத்தம் அணை வேகமாக நிரம்பி வருவதால் செய்யாற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இதனிடையே தென்காசி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மழை குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் மெயின் அருவி தவிர மற்ற அருவிகளில் குளிக்க 5 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1,77,000 கன அடியாக சரிந்தது. இருப்பினும் கோட்டையூர், பண்ணவாடி, செட்டிப்பட்டி பரிசல் துறைகளில் 4வது நாளாக படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,60,000 கன அடியாக குறைந்துள்ளது. கேரளாவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் கோயில் மற்றும் கடைகள் புதைந்ததை அடுத்து மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து கேரளாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பாலக்காடு, இடுக்கி உள்ளிட்ட பகுதிகளில் மலைப்பாதைகளில் பாறைகள் உருண்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கத்தை விட அதிக அளவில் மழை பெய்து வருவதால் காட்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லை அருகே அமைந்துள்ள மூணாறு குண்டலை எஸ்டேட் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டதில் அப்பகுதியில் இருந்த கோயில் மற்றும் கடைகள் மண்ணில் புதைந்தன. அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக மலைப்பாதையில் போக்குவரத்து முடங்கியது. மரங்களும் வாகனங்களும் சகதியில் சிக்கின. உரிய நேரத்தில் மக்கள் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. வண்டி இங்கிருந்து வரவும் அவங்க பார்த்து தான் ரிட்டர்ன் கீழே கூடி வந்து அவங்க அங்கிருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 12:45 கரெக்டாக ரோட்டில் வந்து பார்க்கும்போது மொத்தம் பார்த்தா மேலே இருந்து உச்சி மலையிலேருந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு. ஃபுல்லாக அவ்வளோ சகதி, மண், தண்ணி, மரம், பெரிய பெரிய மரம் மொத்தமும் அங்கிருந்து ஃபுல் கம்ப்ளீட் கீழே வந்துருச்சு. கோட்டயம் மாவட்டத்தில் மனைவி 3 வயது குழந்தையுடன் பயணித்த மருத்துவர் கோகுல் கூகுள் வரைபடம் பார்த்தபடியே காரை செலுத்தியதில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோர வாய்க்காலில் மூழ்கியது. அவர்களது அலறலை கேட்டு அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக வந்து காரில் இருந்தவர்களை மீட்டனர். கனமழை தொடர்வதால் கேரளாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் பெங்களூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. தும்கூர் மாவட்டத்தில் உள்ள கெரோகுடி கிராமத்தில் கொள்ளு ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அங்கு குளித்தபடி செல்ஃபி எடுத்த தந்தையும் மகனும் நீரில் அடித்துச் செல்லப்பட்டனர்.
அப்பகுதியில் இருந்தவர்கள் உடனடியாக சுதாரித்து அவர்கள் இருவரையும் மீட்டனர். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி நகரில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. அந்த வழியாக சென்ற வாகனங்கள் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டன. சினிமா தயாரிப்பாளர்களின் அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 200 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் கலைப்புலி தானு, SR பிரபு, சத்யஜோதி தியாகராஜன், ஞானவேல் ராஜா மற்றும் பிரபல பைனான்சியர் அன்பு செழியன் அவரது சகோதரர் அலுவலகங்கள் மற்றும் இல்லங்களில் கடந்த 2ஆம் தேதி முதல் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை, மதுரை, கோவை, வேலூர் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட இடங்களில் 4 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இந்நிலையில் இந்த சோதனையில் கணக்கில் வராத 200 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 40க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 26 கோடி ரூபாய் ரொக்கமும் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ள வருமான வரித்துறை, கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வரி ஏய்ப்பு தொடர்பாக அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது. நீட் விலக்கு தொடர்பாக மத்திய அரசின் 16 கேள்விகளுக்கும் தமிழக அரசு பதில் அனுப்பியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீட் விலக்கு மசோதா தொடர்பாக தமிழக அரசுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் 16 கேள்விகளை கடந்த மாதம் அனுப்பியிருந்தது. நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்ற சட்டமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளதா? இது மத்திய அரசின் அதிகார வரம்புக்குள் வருகிறதா? தேசிய மருத்துவ ஆணையத்தின் சட்டங்களுக்கு முரண்பட்டுள்ளதா என்பன உள்ளிட்ட 16 கேள்விகளை மத்திய அமைச்சகம் கேட்டிருந்தது. இதனிடையே பல்துறை சட்ட வல்லுநர்கள் குழுவை ஏற்படுத்திய தமிழக அரசு இந்த கேள்விகளுக்கு பதில்களை தயார் செய்து மத்திய அரசுக்கு அனுப்பிவிட்டதாக சென்னையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இப்ப திருப்பி அனுப்புனது ஒரு 16 வகையான கொரிஸை ரைஸ் பண்ணி அனுப்புனாங்க. இந்த 16 வகையான கொரிஸுக்கு நாம பதில் எழுதி அனுப்பியிருக்கிறோம். இந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம்தான் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். வரும் ஜனவரி மாதம் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் செயல்பாடு மற்றும் வெற்றி குறித்து பேச அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் 2ஆம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் மருத்துவ குடும்ப அட்டை வழங்கப்பட உள்ளதாக திரு சுப்பிரமணியன் கூறினார். திருவாரூரில் நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி தரமாக உள்ளதாக மூதாட்டி ஒருவர் அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். பெருந்தரங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட குளிக்கரை பகுதியில் திருவாரூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி திரு கலைவாணன் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று திறந்து வைத்தார். நியாய விலை கடையில் வழங்கப்படும் அரிசியின் தரத்தை சோதனை செய்த அவர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது நியாய விலை கடையில் வழங்கப்படும் அரிசி தரமாக உள்ளதாக அமிர்தவள்ளி என்ற மூதாட்டி பாராட்டு தெரிவித்தார். நம்ம வீட்டுல அவிச்சு அரிசோம்னா கூட இந்த அளவுக்கு அரிசி நல்லா இருக்கு. மூதாட்டியின் பாராட்டால் நெகிழ்ச்சி அடைந்த திரு சக்கரபாணி திமுக அளித்த 500 தேர்தல் வாக்குறுதிகளில் ஆட்சி பொறுப்பேற்ற 14 மாதங்களில் 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். அரிசி எப்படி இருக்குது என்று சொன்னோம், ரொம்ப தரமாக இருக்குது என்று எங்களை அரசை பாராட்டினால் அந்த பாராட்டெல்லாம் முதலமைச்சர்களை யாரும் இப்படி ஆட்சி பொறுப்பேற்று 14 மாதத்திலே தேர்தல் சமயத்தில் சொன்ன 505 வாக்குறுதியிலே 208 வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒரு பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கடம்பங்குடி, குளிக்கரை, தோப்புத்துறை பகுதிகளில் பகுதி நேர நியாய விலை கடைகள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இனி வருவது செய்தி துளிகள். தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் முதுபெரும் தலைவர் திரு நல்லக்கண்ணு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சுதந்திர தின விழாவில் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசுடன் பாராட்டு சான்றிதழை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வழங்க உள்ளார். இந்தியாவில் தினசரி கரோனா பாதிப்பு சற்று குறைந்துள்ளது. நேற்று முன்தினம் 20,551 இருந்த தொற்று எண்ணிக்கை நேற்று 19,406 பதிவானது. 19,928 பேர் குணமடைந்த நிலையில் 49 பேர் உயிரிழந்தனர். 1,34,793 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
கர்நாடக முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மைக்கு கரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. லேசான அறிகுறிகள் காரணமாக தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக ட்விட்டரில் தெரிவித்துள்ள அவர், கடந்த சில நாட்களாக தம்முடன் தொடர்பில் இருந்தவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி பயணத்தை ரத்து செய்துள்ளதாகவும் திரு பசவராஜ் தெரிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளை அடையாளம் காணும் வகையில் இளஞ்சிவப்பு வண்ணம் பூசப்பட்ட 50 பேருந்துகள் மற்றும் முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு 5 வழித்தடங்களில் 10 இணைப்பு சிற்றுந்துகளின் சேவையை சென்னையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கருடன் இணைந்து சட்டப்பேரவை உறுப்பினர் திரு உதயநிதி தொடங்கி வைத்தார். அவர்களுடன் அமைச்சர் திரு சேகர் பாபுவும் பேருந்தில் பயணித்தார். சென்னையில் இயக்கப்படும் 1559 சாதாரண கட்டண பேருந்துகளுக்கு முன்புறமும் பின்புறமும் இளஞ்சிவப்பு வண்ணம் பூசப்பட உள்ளது. 75வது சுதந்திர தின விழாவில் சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் கொடியேற்ற உள்ளதையொட்டி காவல்துறை அணிவகுப்புடன் அவரை இல்லத்திலிருந்து அழைத்து வருவது போல ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது. அணிவகுப்பு மரியாதையை ஏற்று முதலமைச்சர் தேசிய கொடியேற்றி விருதுகள் வழங்குவது போலவும் ஒத்திகை நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பாரம்பரிய உணவை உண்போம், ஒருமுறை மட்டும் சமையல் எண்ணெயை பயன்படுத்துவோம் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி ஏராளமான மாணவர்கள் சென்ற ஊர்வலத்தில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ள பாதிப்பு குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு KN நேரு, சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து குறைகளை கேட்ட திரு நேரு அரசு சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கினார். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் நஞ்சை புகலூர் பகுதியில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 120 குடும்பங்களுக்கு அரிசி, போர்வை உள்ளிட்டவற்றை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பழுதான 188 மின் மாற்றிகள் சீரமைக்கப்பட்டு நேற்று மின் விநியோகம் வழங்கப்பட்டதாக கூறினார். நீலகிரியில் மரங்கள் சாய்ந்த 12 இடங்களில் 5000 மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீண்டும் மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 25வது மாநில மாநாடு தொடங்கியது. கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான திரு நல்லக்கண்ணு கட்சி கொடியேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளியிட்டவர்களையும் விசாரிக்க வேண்டும் என்று அதிமுகவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் திரு மருது அழகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியின் நெருங்கிய நண்பரான சேலம் இளங்கோவன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை சந்தித்து பேரம் பேசியதாக வெளியான தகவல்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். இந்த தகவல்களின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் அழைப்பாணை அனுப்பியதை அடுத்து கோவையில் தனிப்படை முன்பு இன்று ஆஜரான திரு மருது அழகராஜ் சிசிடிவி பதிவுகளை சேகரித்து காலதாமதமின்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கமுதி அருகே கருங்குளம் கிராமத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இன்று அதிகாலை ஏராளமானோர் அக்னி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆண்கள் உடலில் சேறு பூசி சேத்தாண்டி வேடமிட்டு மேளதாளத்துடன் நடனமாடி நகர்வலம் வந்து அம்மனை வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே அணைக்கரை கோட்டாலத்தில் உள்ள பொன்னுமுத்து மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாம்பாறு அணையின் முகப்பில் அமைந்துள்ள ஓங்காளியம்மன் கோவிலில் மர்ம நபர்கள் கோயிலின் பின்புறம் சாமிக்கு படையல் போட்டு பூஜை செய்த பின் கதவின் பூட்டை உடைத்து நுழைந்து உண்டியலை திருடிச் சென்றுள்ளனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 171வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் 15ஆம் தேதி ஆடம்பர தேர் பவனி நடைபெறுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் பன்னந்தூர், பனங்காட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் செடியிலேயே அழுகும் தக்காளி பழங்களை மீன் குத்தகைதாரர்கள் கூலி ஆட்களை அமர்த்தி டிராக்டரில் ஏற்றி வந்து ஏரியில் மீன்களுக்கு உணவாக கொட்டுகின்றனர். கிலோ 100 ரூபாயை தாண்டியதால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தக்காளி நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் கிலோ 1 ரூபாய்க்கு கூட வாங்க யாரும் முன்வராத நிலையில் தொடர் மழையால் தோட்டங்களில் தண்ணீர் தேங்கியதால் பழங்கள் அழுகி வருகின்றன.
20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் மும்முறை தாண்டுதலில் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற பெருமையை சாதித்திருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த செல்வ பிரபுவை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாராட்டியுள்ளார். வருங்காலத்தில் தடகள போட்டிகளில் இந்தியாவின் அடையாளமாக அவர் மின்ன வேண்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் சரிந்து 38,760 ரூபாயாகவும் 1 கிராம் 4,845 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 63 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் புதிய குடியரசு துணைத் தலைவர் யார் என்பது இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் உளவு கப்பலான யுவான் வாங் 5 இலங்கை பயணத்தை ஒத்திவைக்குமாறு அந்நாட்டுக்கு ரணில் அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.